இந்த பாலியல் குற்றங்கள் காரணம் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றம் அதிகமாக நடந்துக்கிட்டு அதோட இல்லை தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் பெண்கள் குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வெள்ளத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க மரம் ஏறது அவ்வளோ வெள்ளத்தில் பாவமாக இருக்கு. அப்படி உழைக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ பெரிய ஒரு பேக்லாக்கு அவ்வளோ பெரிய ஒரு நஷ்டத்தில் அந்த நிறுவனம் இயங்குது. ஸோ இதை வந்து தொடர்ச்சியான அரசாங்கம் ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் கூட இந்த அளவுக்கு மின்வெட்டு ஏற்படல. இப்போ ஒரு மாத அளவில் இவ்வளவு மின்வெட்டுகள் வந்து சென்னையில் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்படுதுங்கிறது தான் மக்களோட கேள்வியா இருக்கு. அது என்னன்னு பார்க்கணும். இப்போ நீங்க சில நேரங்களில் வந்து நீங்க மின்வெட்டு நடக்கிறப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட யூனிட் வந்து மின்சார பற்றாக்குறை இருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்களால ஒரே நேரத்தில் 2-3 யூனிட் வந்து செயல்படாமல் இருக்கலாம். அதனால மின் உற்பத்தி குறைஞ்சிருக்கலாம். கோடை காலம்ங்கிறதுனால நம்ம மின்சாரத்தை வந்து ஒரு சூழல் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள நீங்க வந்து மின்சாரம் வந்து ஒரு தடையற்ற மின்சாரத்தை அரசு வழங்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் அவங்க செய்வாங்க. அதுக்கான ஒரு டைம் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நடந்திருக்கு. மாவட்ட ஆட்சியர் வந்து புதுசாக பொறுப்பேற்றுருக்காங்க. வழக்கம் போல எல்லா திட்டங்களையும் ரெவ்யூ பண்ணோம். ஓரளவுக்கு பணிகள் சிறப்பாக நடைபெற்று இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்ய வேண்டியிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் நீண்ட காலமாக சில விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்கு. இப்போ கரூருக்கு ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனைக்கான தேவை இருக்கு. நம்ம மக்கள் வந்து ஒன்று சேலம் போறாங்க, இல்லை திருச்சி போறாங்க. யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து பேசி ஒரு 100 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் கரூர் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து 5 ஏக்கர் நிலம் கொடுக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக கொடுக்கப்படாமல் இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட் கிடப்பில் இருக்கு. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி 30 படுக்கைகள் கொண்ட ஒரு ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் ஒன்று கொண்டு வரணும். அதுவும் ப்ரப்போசல் இருக்கு. ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டருக்கான ப்ரப்போசல் இருக்கு. குழித்தலை மணப்பாறை தொகுதிக்கான காவேரி இன்டெகிரேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம் வந்து யூனியன் கவர்மெண்ட்ல பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான அதே மாதிரி நம்ம கல்லூரியில் அரசினர் கல்லூரியில் ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒரு முக்கியமான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை அமைக்கிறதுக்கான அப்ரூவல் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால அது ஒரு பெண்டிங் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு பணிகள் வந்து அதே மாதிரி டைட்டில் பார்க்கு இன்னும் வேலை நடக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி மயிலம்பட்டியில் ஒரு 39 கோடி ரூபாயில் பிஎம்ஜேவிகே திட்டத்தின் கீழே ஒரு அரசு மருத்துவமனையை ஒரு பெரிய அளவில் மேம்படுத்தணும்னு ஒரு 2 வருஷமா ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் நான். அதுவும் வந்து ஒரு சில காரணங்களால் காலதாமதமாக இருக்கு. ஸோ அந்த மயிலம்பட்டி மருத்துவமனையை விரிவுபடுத்துறதையும் இப்போ ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா மயிலம்பட்டி மருத்துவமனை பெரிய அளவில் வந்ததுன்னா அங்கே வந்து கடவுர், தோகமலை, கிருஷ்ணாபுரம், பாளையம், குஜிலியம்பாறை வரைக்கும் இங்கே ஒரு 45 கிலோமீட்டரில் இருக்கிற மக்கள் வந்து பயனடைவாங்க. ஸோ இந்த மாதிரி மிக முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து எனது முயற்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி வீரராக்கியம் பாலத்துக்கு இப்போ புதிதாக ஒரு 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை வந்து 20 மீட்டரில் போடுறதுக்கான முயற்சி நம்ம எடுத்துக்கோம். இந்த மாதிரி பல்வேறு அதே மாதிரி நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குது பணி. அது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 3 வருஷம் போராடி அதை வாங்கியிருக்கோம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப பணி ஸ்லோவாக நடக்குது. அதை கொஞ்சம் விரிவுபடுத்த சொல்லியிருக்கோம். விரைவுபடுத்தணும்னா இந்த மாதிரி பல்வேறு பணிகளை வந்து விரைவுபடுத்த முயற்சி எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒரு முக்கியமாக வந்து பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து முழுக்க நவீனப்படுத்தணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒத்துழைப்பை கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரும் கலந்துட்டாங்க. மெம்பர்கள் இருக்காங்க. அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா, இப்போ புதிய அரசு அமைச்சதுக்கு அப்புறமா நடைபெற முதல் கால்நடை கூட்டம் அது கண்காணிப்பு பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது மாவட்ட நிர்வாகத்தில் வாழை கொடுத்தாங்களா அந்த கூட்டத்தில்? இல்லை, பொதுவாக அமைச்சர்கள் வந்து திசா கமிட்டி கூட்டங்கள்ல கலந்துக்கிறது இல்லை. அமைச்சர்கள் நடக்கிறப்ப வந்து அமைச்சர்கள் வந்து ஒரு ஆய்வு கூட்டத்தை தனியாக நடத்துவாங்க. திண்டுக்கலுக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சர் திரு விக்னேஷ் அவர்கள் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துறாரு. நான் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் ஆய்வு கூட்டம் நடக்க இருக்கு. இன்னும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.